இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். அங்கே போய் பார்க்கலாம். இங்கே தாய்லாந்து இங்கே ரிசார்ட்டில் என்ன ஃபர்ஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்னைக்கு வந்து ப்ரெட்டில் இருந்து ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு பார்த்திங்கன்னா ப்ரெட்டு, கேக்கு, மஃபின்ஸு எல்லாமே இருக்குது. இன்னும் சீரியல்ஸ் இருக்குது. அதோடு இங்கே சாலட்ஸு, க்ரீக் சாலடு, இன்னும் பட்டர் உருகாமல் இருக்கிறதுக்கு ஐஸ் க்யூப்ஸு போட்டு வச்சுருக்காங்க. அழகாக க்யூபாக இருக்குது. ஒரு பீஸாக எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து ஃபுல் சாஸு, சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸ், சோயா எல்லாமே இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தோன்னா இங்கே வந்து சாசேஜ், சிக்கன் சாசேஜ் வந்து சலமி. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு வந்து என்ன இருக்குது அப்படின்னா நூடுல்ஸ், ஒயிட் சாஸு, டொமேட்டோ சாஸ். அடுத்து என்ன, இது வந்து ஆனியன் சூப்பு அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து இது வந்து வடை மாதிரி இருக்குது, பட் ஆனால் ஷேப் இல்லாமல் போட்டிருக்காங்க. இது வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு. அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா ரைஸு, காலையில் இங்கே ரைஸ் சாப்பிட்றாங்க. அதாவது ஃப்ரைட் ரைஸு, இது ஸ்டீம் ரைஸு. அதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து salad, pork with black pepper, mixed vegetable salad, and pork with black pepper, fried Chinese noodles, இதில் என்ன இருக்குன்னா நூடுல்ஸ், potato wedges, and pineapple and chicken Thai curry with pineapple. Here rice soup and chicken rice soup. அரிசி கஞ்சி with chicken. அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா ஃப்ரூட் சாலடு. அது பக்கத்தில் ஃப்ரெஷ் ஜூஸ், ஐஸ் ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ், பைனாப்பிள், ஆரேஞ்ச், கிவி எல்லாமே இருக்கும். மின்ட் வாட்டர், சில் வாட்டர். இந்த சைடு பார்த்தோம்னா ஒருத்தர் ஒரு பேன் வச்சுட்டு எக்கு பொரிச்சு தர்றாரு. இங்கே நமக்கு எப்படி வேணுமோ அப்படி அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. நிறைய சாலட்ஸ் இருக்குது. சாலட்ஸ் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்காங்க, இல்லை சிக்கனை கட் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு எப்படி வேணுமோ போட்டு கொடுக்குறாங்க. இப்போ நான் வந்து ஃப்ரைட் எக்கு கேட்டேன். நிறைய பேர் இந்த அதை ஃப்ரைட் எக்கு தான் வாங்குகிறாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் அவங்கெல்லாம் வந்து இந்த ஃப்ரைட் எக்கு கூட ப்ரெட் வச்சுட்டு, டோஸ்ட் ப்ரெட்டை வச்சுட்டு மேலே பெப்பர் சால்ட் போட்டு சாப்பிட்றாங்க. சரி, சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து இந்த கடலை வந்து நம்ம மறுபடியும் பார்ப்போம். காலையில் வெயில் இல்லாத சமையல் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் சுவையில் வெயில் இருக்குது. இதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. எனக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு கொஞ்சமே இது என்ன பறவை பேர் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்ல கருப்பில் ஸ்மால் வீடியோ.
ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஐலாண்டில் உள்ள லோக்கல் மக்கள் தான் அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே வேலை செய்கிறாங்க. இந்த பெண்கள் எல்லாருமே அவங்களுடைய சாப்பாடு லோக்கல் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இது ஸ்டிக்கி ரைஸு. ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அவங்களுடைய சாப்பாட்டுலேயே. மற்றபடி காய்கறி இந்த சாஸ் இதெல்லாம் தான் வச்சுப்பாங்க. சிக்கன்லாம் வச்சுருக்காங்க. அந்த நூடுல்ஸ் மாதிரி இருக்குல்ல அது வந்து பப்பாயா சாலடு. அதாவது ரா பப்பாயா வந்து நல்லா கிரேட் பண்ணி அதில் லெமன் பெப்பர் சால்ட்டு இதெல்லாம் போட்டு சாப்பிட்றாங்க. இந்த இலைத்தலையெல்லாம் எவ்வளோ அழகாக அந்த சாஸ் அந்த ஸ்பைசஸில் வச்சு அந்த சாதத்தில் வச்சு எடுத்து சாப்பிட்றாங்க பாருங்கள். இந்த அம்மாக்கெல்லாம் எப்படியும் 65 வயசு இருக்கும். ஆனால் இப்போ தான் எனக்கு 52 வயசு 53 வயசு அப்படின்றாங்க. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நல்லா ஆக்டிவாக இருக்கிறாங்க. இவங்களுடைய இந்த இதுக்கு இந்த ஆக்டிவ்னஸ் இதுக்கெல்லாம் வந்து இவங்களுடைய சாப்பாடு தான் காரணம் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே வேக வச்சு இந்த பச்சை காய்கறி நிறைய பச்சை காய்கறி தான் அங்கே சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த தீவில் வந்து நிறைய இது வந்து பீச்சு நம்ம ஊரில் வந்து பட்டாணி சுண்டல் இதெல்லாம் இருக்க மாதிரி இப்போ இங்கே சிக்கன் வந்து வச்சுருக்காங்க. ஆல்ரெடி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. அது நம்ம கேட்கும்போது என்ன மாதிரி லெக் பீஸ் வேணுமா இல்லை என்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டில் சிக்கன் எடுத்து கொடுத்தோன்னா அது பார்பிக்யூ பண்ணி சிக்கன் சாஸ் வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் சாலடும் வச்சுருக்காங்க. தரஸ் மாதிரி ஒரு அது நடுவில் ஒரு கம்பு ஒன்று வச்சு அதை வந்து தோலில் வச்சு சுமந்துக்கிட்டு இந்த ஷோர் இந்த சீஷோர் வழியாக போவாங்க. இப்போ நான் வந்து இங்கேருந்து கிளம்பியாச்சு. சரி இந்த தீவை விட்டு இப்போ வெளியில் போகலாம். அடுத்து பட்டாயம் போகணும். செக் அவுட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு வண்டியில் போய்கிட்டு இருக்கோம். இப்போ 1 மணிக்கு போட்டு ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கு மனசு வரலன்னு தான் சொல்லலாம். அவ்வளோ ஒரு இருந்த 2 நாள் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. இப்போ டைம் ஆகிடுச்சு போட்டு எடுக்கிறதுக்கு. நாங்கள் எல்லாம் தயாராக இருக்கோம். நிறைய ஃபாரினர்ஸும் வெயிட் பண்ணுறாங்க அந்த ஸ்பீட் போட்டுக்காக. இப்போ அடுத்து பாட்டையர் போகணும். உண்மையிலேயே ஒரு சொர்க்கம் தான் சொல்லலாம். இந்த தண்ணி இந்த போட்டு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இங்கே இருக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இடமா இருக்குது. இது உண்மையிலேயே ரொம்ப அழகான ஊருன்னு தான் சொல்லலாம். இல்லை பேசஞ்சர்ஸும் எல்லாம் அவங்களோட எதிர்பார்த்துட்ருக்காங்க. போட்டுக்காக வந்துக்கிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து பாட்டையா வந்தாச்சு. இது வந்து காலையில் மார்னிங் வாக் போகலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப ஒரு 25 மாடி இருக்கும். இதுக்குள்ளே வர்றதுன்னா அந்த செக்யூரிட்டி காசு வண்டியை எதுவுமே இப்போ நம்ம நடந்தே வந்தாலுமே நம்மக்கிட்ட அந்த லாக் வந்து இப்படியே வந்து ஒரு காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா நான் வந்து பட்டாயாவில் இருக்கேன். இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேன். காலையில் டைம் இப்போ வந்து 10 மணி ஆகுது. எல்லாம் ரொம்ப அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. நான் இப்போ தான் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு லைட்டாக ஒரு சாலட் ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தேன். எல்லாமே மிக்ஸ்டு
சாலடு, இதில் சீஸ் க்யூப்ஸு இருக்கும். மதியானம் கிளம்பி பேங்காக் போனோம். கொஞ்சம் ட்ராவல் 2.5 hours இருக்கும். அதோட அப்படியே சாப்பிட்றது இருக்கிற சாஸ் எல்லாம் சாப்பிடலாம். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். நல்லா தான் இருக்குது. ஒரு வித்தியாசமாக காலையில் வயிற்றுக்கு இந்த சாலட் நல்லா சில்லுன்னு இரிட்டேஷன் நல்லா இருக்குது. ரிலாக்ஸாக பார்த்துட்டு சாலடை சாப்பிட்டுட்டு அப்படியே விரும்புறதுல எனக்கு டைம் வந்து மறந்துட்டேன். அதுக்கு அடுத்து இங்கேருந்து பேங்காக் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். இதுலேயே நான் ரிலாக்ஸாக இருந்ததில் எனக்கு ஒரு 1/2 hour நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வேகமாக கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. பாருங்கள், சாப்பிட்டுட்டு ரொம்ப ஃபுல்லாக தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டு நடந்து வரேன். இங்கேயும் ரொம்ப நல்லா இருக்குது நடக்கிறதுக்கு. அப்படியே மெதுவாக நான் பாட்டுக்கு கான்சிக்வன்சஸ் தெரியாமல் நடந்துகிட்ருக்கேன். அதாவது இங்கே வந்து மனுஷங்களை யாராவது மேனேஜர்ஸு யாருமே இருக்க மாட்டாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில். எல்லாமே மெயிலில் தான் அனுப்புவாங்க. இத்தனை மணிக்கு நம்ம கிளம்பி ஆகணும், செக் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பெனால்ட்டி. எனக்கு தெரியாது, எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு சீக்கிரம். ஆனால் நல்ல வேலை ஒன்றும் சொல்லலை. சரி, நம்ம போகும்போது டைம் இருக்காது, ட்ராவல் பண்ணணும், லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் சரின்னு நெக்ஸ்ட் வீக் I have your number. I will call you. WhatsApp call. கிளம்பியாச்சு பட்டையாலேருந்து. இப்போ பேங்காக் பிளான் பண்ணபடி பேங்காக்ல உள்ள பெரிய மால் பட்டையாலையும் காலையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்குள்ள 300 கடைங்க இருக்கு. அங்குள்ள பெரிய மால், அங்குள்ள சூழலும் ரொம்ப நல்லா இருக்குது. என்ன அங்கே வந்து நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸு பார்க்க முடிஞ்சுது. அதாவது இந்தியன் சைனீஸு ரெஸ்டாரண்ட்டு, இன்னும் நார்த் இந்தியனு ரோட்டி, தந்தூரி, நான் எல்லாமே இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் சவுத் இண்டியன் ஹோட்டல் கூட அங்கே இருக்குது. ஆக்சுவலாக இது பேங்காக்கு இந்தியன்ஸு. நாங்கள் இங்கே யார் இந்தியன்ஸ் அப்படின்னு சொன்னால் பேங்காக் இந்தியன்ஸான்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது பேங்காக் இந்தியன்ஸு. அவங்களே நாங்கள் பார்த்தோம். அங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நிறைய இருக்காங்க. வந்து இந்த 2-3 நாளில் நான் அங்கே தான் போய் ஒரு நல்ல ஒரு காஃபி பெரிய மால் சாப்பிட்ட ஒரு ரீசெண்டாக கட்டின ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் திறந்த மால்னு சொல்கிறாங்க. என்னதான் நம்ம இங்கே தான் போய் எவ்வளவு தான் நம்ம ட்ராவல் கிட்டத்தட்ட 300 கடைகள். அந்த காஃபியில் கிடைக்கிற ஒரு சுகமே தனி தான். இது இங்கே ஒரு பேங்காக்கில் ஒரு ஃபேமஸ் ஒரு மால் ஒன்று இருக்குது. அது இப்போ ரீசெண்டாக திறந்துருக்காங்க. ஃபேஷன் மால் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மால் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட